சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்று எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பது உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டாயிருந்திருக்குமே, ஆனால் அவரை பின்பற்றுகிற நமக்கும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை தேவன் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்னவென்றால் உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. ஆகவேதான் 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், கிறிஸ்து உயிருடன் எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று குறிப்பிடுகிறார். அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அந்த நிலையிலேயே இருந்திருப்பாரே ஆனால் நாங்கள் அவரை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாது, நாங்கள் அவர் மீது விசுவாசம் வையுங்கள் என்று பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் விசுவாசம் வைத்தாலும் அது உங்களுக்கு விருதாவாகவே காணப்படும் என்று சொல்கிறார். அதே நேரம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அதை அறிவிப்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆகவே எங்கள் பிரசங்கம் விருதாவாக போகிறதில்லை. எங்களுடைய பிரசங்கத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய விசுவாசமும் விருதாவாக போவதில்லை என்று குறிப்பிடக்கூடியவர்களாக அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள். அப்படியானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து, அது உண்மையான சத்தியம் என்பதை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் என்றால், அதை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை எப்படி மாறுகிறது என்றால் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், வாழ்வு என்பது இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போவதில்லை, மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிப்பதினாலே நமக்குள்ளாக நாம் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக காணப்படுகிறது. ஒரு நிலையான வாழ்வு நமக்கு பரலோகத்திலே உண்டு என்கிற சத்தியத்தை நாம் அபியாசப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் ஒரு நாளும் விருதாவாக போகிறதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் மரணத்திலே முதலாவது பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் நாம் முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவத்திற்கு மரித்த நிலையை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அப்படி யாரெல்லாம் பாவத்திற்கு சாகும் நிலையுடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலேயும் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரணம் இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை. கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அதுபோல கிறிஸ்துவின் மரணத்திலே பங்கு பெற்று யாரெல்லாம் பாவ சரீரத்தை அவருடனே அடக்கம் பண்ண
ஒப்புவித்தவர்களாக காணப்படுகிறார்களோ அதுபோல அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்கும் போது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானம் என்னவென்றால், கிறிஸ்துவிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. கிறிஸ்துவிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் இந்த உலகில் வாழ்ந்து காட்ட வேண்டும். தெய்வ பிள்ளையே, அதை தான் கிறிஸ்துவிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு போன போது அவள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தேடி போகவில்லை. அவள் எந்த எண்ணத்தோடு போனாள் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து போனார், அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வாசனையான கந்த வர்க்கங்களை பூசும்படியாக அவள் கல்லறைக்கு கடந்து செல்லக்கூடியவளாக இருந்தாள். அப்படியானால் அவள் எப்படி வாழ்ந்து இருக்கிறாள் என்றால், தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவிலே வாழக்கூடிய வாழ்க்கையாக அவளுடைய எண்ணங்கள் காணப்படவில்லை. மரித்த கிறிஸ்துவிலேயே வாழக்கூடிய எண்ணத்தோடுதான் அவள் காணப்பட்டாள். தெய்வ பிள்ளையே, நம்முடைய எண்ணங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற எண்ணத்தோடையே காணப்படக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவிலே வாழக்கூடிய வாழ்க்கை என்கிற அனுபவத்தோடு நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே வாழ்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே இவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்று நம்மை பார்க்கும் போது சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அல்லவா, அந்த உயிர்த்தெழுதலை இவர்களும் அவரை பின்பற்றுகிற சீடர்களாகிய இவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்களும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ட சீடர்கள் இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று உரைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிதான் நம்முடைய ஜீவியத்தின் அனுபவமும் காணப்பட வேண்டும். நாங்கள் இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அல்லவா, அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அனுபவமாக்கி கொண்டு அதற்கு நாம் சாட்சிகளாக காணப்பட வேண்டும். நாங்கள் இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுவதுதான் உயிர்த்தெழுதலின் ஒரு மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவிலே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதலாவது நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நீ
என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து முதலாவது மகதலேனா மரியாளுக்கு சொல்வது என்னவென்றால், எனக்கு ஒரு பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அதுபோல உங்களுக்கும் அவரே பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் நான் போக போகிறேன். ஆகவே அதை நீ என்ன செய் என்றால், என் சகோதரர்களுக்கு போய் சொல் என்று குறிப்பிடுவதை படிக்கிறோம். சகோதரர்கள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய மற்ற சீஷர்களுக்கெல்லாம் போய் அறிவிப்பாயாக என்று ஒரு கட்டளை கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை எல்லாம் படிப்பீர்கள் என்றால், உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சியை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அறிவித்தல் என்பது அந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் எல்லாம் பின்னி பிணைந்ததாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஏன் அது முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது மிகவும் அவசரமாக உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டிய சத்தியமாய் இருக்கிறது. ஏன் அது அவசரமாக உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டிய சத்தியமாய் இருக்கிறது என்றால், அப்பொழுது அது நிமித்தமாக, அறிவிப்பு நிமித்தமாக என்ன நடக்கும் என்றால், துக்கம் அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் அநேகருடைய துக்கத்தை அதிசீக்கிரத்துல, எவ்வளவு சீக்கிரத்துல சந்தோஷமாக மாற்ற முடியுமோ அதற்கு ஏதுவான ஊழியத்தை செய்வோம் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு ஏதுவாக அறிவித்தல் என்கிற ஊழியத்தை செய்கிறவர்கள். இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகிலே நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதற்கு அனுபவமாக யார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறார்களோ அவர்கள்தான் மெய்யாகவே அநேகருடைய துக்கத்தை சீக்கிரமாக சந்தோஷமாக மாற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், மகதலேனா மரியாள் இருட்டோடே அவள் என்ன செய்கிறாள் என்றால், கல்லறை இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறாள். அங்கு கல் அகற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறாள். உடனடியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற எண்ணம் எல்லாம் வரவில்லை. உடனடியாக அவள் என்ன செய்கிறாள் என்றால், எந்த எண்ணத்திற்குள் வருகிறாள் என்றால், யாரோ இயேசுவை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்கிற எண்ணத்திற்குள்ளாக கடந்து வந்து அவள் அதை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாக கடந்து செல்வதை நாம் படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்கள், அவளுக்குள்ளாக வருகிற எண்ணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற எண்ணம் வரவில்லை. முன்னதாகவே இயேசு கிறிஸ்து அறிவித்திருந்தார் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று. ஆனால் அதையெல்லாம் மறந்து போன நிலையிலேதான் மகதலேனா மரியாளும் காணப்பட்டாள், சீஷர்களும் காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, நாம் அப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்படக்கூடாது. நாம் இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிற அனுபவத்தோடு காணப்படும் போது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலை இந்த உலகிலே நாம் வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்கும் போது
எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அனுபவத்தோடே காணப்பட வேண்டுமே அல்லாமல், இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்கிற எண்ணத்தோடு ஜீவிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெண், இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீஷியாக காணப்பட்ட ஒரு பெண் மகதலேனா மரியாள் அதிக இருட்டோடே கல்லறை இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறாள் என்றால், அது அவளுக்குள்ளாக இருந்த ஒரு நல்ல தைரியத்தை, வீரத்தை காட்டுகிறது. அது நமக்கு வியப்பாகவும் இருக்கிறது. அவள் அப்படி தன்னுடைய ஜீவியத்தை அந்த அதிகாலையிலே முதலாவது போய் இயேசுவின் கல்லறை அருகே நின்று அவருடைய நிலையை காணும்படியாக செல்கிறாள் என்றால், மெய்யாகவே அவள் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூர்ந்த ஒரு சீஷியாகவே காணப்பட்டிருக்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதை அவளுடைய தைரியத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். இதன் மூலமாக நீங்களும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுகிற காரியங்களிலே, கர்த்தரை கண்டடைகிற காரியங்களிலே உங்களுக்கு எந்த அவிசுவாசமோ, பயமோ, அதைரியமோ ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நீங்கள் மெய்யாகவே தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் என்பதை விளங்க பண்ணக்கூடியவர்களாகவே காணப்பட வேண்டும். சரி, மகதலேனா மரியாள் கல்லறை காலியாக இருப்பதை கண்டபோது உடனடியாக போய் மற்ற சீஷர்களுக்கு சொன்ன வேளையிலே, உடனடியாக மற்ற சீஷர்களும் யார் முந்தி போவது என்பது போல என்ன செய்கிறார்கள்? கல்லறை இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடி போகக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். தெய்வ பிள்ளை, இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், முதலாவது கல்லறை காலியாயிருப்பதை மகதலேனா மரியாள் பார்க்கிறாள். யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக தான் நினைக்கிறாள். பின்பு என்ன நடக்கிறது என்றால், மற்ற சீஷர்களுக்கு போய் சொல்லுகிறாள். மற்ற சீஷர்கள் எல்லாரும் வருகிறார்கள். பின்பு வெண் வஸ்திரம் தரித்திருந்த தூதர்கள் மூலமாக அறிந்து கொண்டார்கள், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். பின்பு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்படுகிற அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து உடனடியாக அறிவிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து நாம் மத்தேயு 28 அதிகாரம் 8 வசனத்திலே படிக்கிறோம். மத்தேயு 28 அதிகாரம் 8 வசனம். பாருங்கள், மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு 16 அதிகாரம் 15 வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். மார்க்கு 16 அதிகாரம்
20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமீன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஏன் உடனடியாக அறிவிக்கிறார்கள் என்றால், அப்பொழுதுதான் துக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய துயரங்கள் நீங்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அமெரிக்கா நாடுகளை கத்தினா என்கிற ஒரு புயல் தாக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கத்தினா என்கிற புயல் தாக்கக்கூடியதாக இருந்தபோது அதை குறித்து அறிந்து கொண்டார்கள் எல்லாரும். ஆனால் ஒரு மனிதர் என்ன செய்தார்? அதை உதாசீனப்படுத்தினார். அந்த கத்தினா புயல் வந்த வேளையிலே ஒருவர் உதாசீனப்படுத்தினார். அந்த உதாசீனப்படுத்தின ஒரு நபர் என்ன செய்தார்? வேவ்லேண்ட் என்கிற இடத்திலே போய் அவருடைய வீட்டிலே தங்கி இருந்தார். அவருடைய பெயர் என்னவென்றால் கிறிஸ் மாரிஸ். என்ன நடந்தது என்றால், வெள்ளப்பெருக்கு உண்டானது. அவருடைய வீட்டையெல்லாம் நிரப்பக்கூடிய நிலையிலே வெள்ளம் காணப்பட்டது. அப்பொழுது அவர் மேல் வீட்டிலே ஏறி ஜன்னலை உடைத்து யாராயிலும் காப்பாற்றுவார்களா என்று பார்த்தால் யாருமே அங்கே காப்பாற்றுவதற்கு இல்லை. உடனே அருகாமையிலே இருந்த ஒரு படகை பார்த்தார். அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையிலே அவர் என்ன செய்தார் என்றால், தொலைவிலே இருந்த அவருடைய சகோதரராக காணப்பட்ட டஸ்கான் என்கிற இடத்திலே காணப்பட்ட அவருடைய சகோதரர் ஆரிஸ் என்கிற சகோதரரை தொடர்பு கொள்ள முயற்சித்தார். தொடர்பு கொள்ள முயற்சித்த போது தொலை தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டதாக காணப்பட்டது. அவர் உடனடியாக அவருடைய வீட்டின் மேல் கூரையிலே எழுதி வைத்தார், கிறிஸ் மாரிஸ் இஸ் அலைவ், பாஸ் இட் ஆன் டு ஆரிஸ் என்று எழுதி வைத்தார். அதாவது கிறிஸ் மோரிஸ் ஆகிய தான் உயிரோடு இருப்பதாகவும் அதை தன்னுடைய சகோதரராகிய ஆரிஸுக்கு அறிவிக்கும்படியாக வீட்டின் மேல் கூரையிலே எழுதி வைத்துவிட்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய படகிலே தஞ்சம் புகக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையே, இந்த புயல் பாதிப்புகளை எல்லாம் படம் எடுக்கக்கூடிய தொலைக்காட்சி சேனல்கள்லாம் இருக்கிறது. அவர்களுடைய கண்களிலே அந்த கிறிஸ் மாரிஸ் எழுதி வைத்த மெசேஜ் கண்களிலே படக்கூடியதாக இருந்தது. அது பட்ட உடனே அதை எல்லா இடங்களிலும் ஒளிபரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த செய்தியை கண்டவர்கள் உடனடியாக கிறிஸ் மாரிஸனுடைய சகோதரர் ஆரிஸுக்கு தகவல் கொடுத்தார்கள். ஏனென்றால் கிறிஸ் மாரிஸ் மெசேஜ் எழுதி வைக்கும் போது கீழே மொபைல் நம்பரையும் எழுதி வைக்கக்கூடியவராக இருந்தார். அப்படியாக அந்த தகவல் தன்னுடைய சகோதரனாகிய ஆரிஸுக்கு கிடைத்த போது ஆரிஸுக்கு இருந்த துக்கம் மாறினது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கேள்விப்படும் போது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகிறது என்றால் மகிழ்ச்சி உண்டாகிறது. அதற்கு என்ன தேவை என்றால் அறிவித்தல் அவசியமாய் இருக்கிறது. அதுபோலதான் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் போது, துக்கத்தோடு இருக்கும் போது, வீட்டிற்குள் பயந்து அடுத்தது என்ன சம்பவிக்குமோ என்று கதவை பூட்டி கொண்டிருக்கும் போது, தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை காட்சியாக வெளிப்படுத்தி அதை நீங்கள் எல்லாரும் அறிவிப்பீர்களாக என்று சொன்னார். ஏனென்றால் அறிவிக்கும் போதுதான் துக்கம் மாறும். உண்மையான நிலையை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடியதா இருக்கும். இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ செய்தியை கேள்விப்படுகிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு கடமை உண்டு. இயேசுவிலே வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. தெய்வ பிள்ளையே, உயிர் தெழுதலை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. அது என்னவென்றால், உயிர் தெழுந்த கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பீர்களானால்
தேவையில்லாமல் துக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தேவையில்லாமல் துயரப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தேவையில்லாமல் கண்ணீருக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த கண்ணீர் துடைக்கப்பட்ட நிலையிலே மாறுவார்கள். அவர்களுடைய துயரங்கள் மாறும், அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே வாழ்கிற ஜனங்களாக நீங்கள் காணப்படும் போது, தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுதலை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்கிற அனுபவத்தோடு நீங்கள் காணப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அநேகருடைய அறியாமையை அகற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலை குறித்து அறிவிக்கும் போது துக்கம் மாத்திரமல்ல மாறுகிறது, அறியாமையையும் நீங்கள் அகற்றுகிறவர்களாக மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம் உண்டாயிருக்கும். ஏனென்றால் இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளாதபடி ஜீவிக்கிறபடியால், கிறிஸ்துவிலே ஜீவிக்காதவர்களாக இருக்கிறபடியால் அவர்களால் உயிர்த்தெழுதலை கொண்டாட முடியவில்லை. ஆனால் நீங்கள் அறிவிக்கும் போது என்ன நடக்கிறது? அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அறியாமை மாறக்கூடியதாக காணப்படும். யோசித்து பாருங்க, மகதலேனா மரியாள் மரித்து போன இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக தான் வந்தாள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்கே படிக்கிறோம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு என்று படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற எண்ணத்தோடு அவரை பார்க்கும்படியாக கல்லறை அருகே வரவில்லை. அவருடைய மரித்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக தான் வந்தார்கள். அவர்களும் கூட அறியாமையிலே தான் காணப்பட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அதே போலதான் எம்மாவு சீடர்களை எடுத்துக்கொள்வீர்களானால் தங்களோடு நடந்து வருவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறியாதவர்களாக அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதே 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், எம்மாவு சீடர்களுடைய நிலையும் அப்படியே காணப்பட்டது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சீஷர்கள் எல்லாரும் இயேசுவுடன் 3.5 ஆண்டு காலம் உடனிருந்தவர்கள், அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள். எத்தனை பேரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் சொல்ல முடியுமா? 3 பேரை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலேயே என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். எவ்வீருவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். நாயின் ஒரு விதவையினுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். நம்மால் எவ்விதமான அற்புதங்களையும் செய்ய முடியும் என்பதை விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர்த்தெழுதலையும் மரித்த பிறகு 3ஆம் நாள் அடைய போவதையும் முன்னதாகவே தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கக்கூடியவராகவே இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப பாருங்க, அவரோடு இருந்த சீஷர்களுக்கு அவருடைய போதனை தெளிவாக காணப்பட்டது. அது என்னவென்றால், 3ஆம் நாள் தாம் ஒரு மகிமையான சரீரத்தோடு எழுந்திருக்க போவதை, உயிரோடு எழும்ப போவதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லக்கூடியவராகவே இருந்தார். ஆனால் என்ன நடந்தது? எல்லாரும் அதை மறந்து போனார்கள். அதனால் அவர்கள் எல்லாருமே பார்த்தீர்கள் என்றால் அறியாமையிலேயே காணப்பட்டார்கள். நீங்கள் ஒரு முக்கியமான சத்தியத்தை மறந்து போவீர்களானால்
அது உங்களை அறியாமைக்குள்ளே கொண்டு செல்லக்கூடியதாக காணப்படும். பின்பு அந்த அறியாமை உங்களுக்கு துக்கத்தையும் அழுகையையும் கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். பின்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாதவர்களாகவே காணப்படுவீர்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே வாழ்கிற வாழ்க்கையை அனுபவமாக்கி கொள்ளாதவர்களாகவே காணப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரே, அந்த உயிர்த்தெழுதலை வாழ்ந்து காட்ட முடியாதவர்களாகவே காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, ஆனால் நடந்தது என்ன? பின்பு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அறிவிக்க தொடங்கினார்கள். அநேகருடைய துக்கம் மாத்திரமல்ல மாறினது, அறியாமை என்கிற இருளும் மாறக்கூடியதாய் இருந்தது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இந்த இடத்துலதான் மரியாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டாள். அதற்கு முன்பு வரைக்கும் ஒரு தோட்டக்காரரை போல நின்று கொண்டிருந்த அவரிடத்தில் என்ன கேட்டாள் என்றால், இயேசுவை யாராகிலும் எடுத்துக்கொண்டு போயிருந்திருப்பார்களே ஆனால் அந்த இடத்தை சொல்லும் என்றுதான் கேட்கக்கூடியவளாகவே இருந்தாள். அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசு மரித்திருந்த நிலையிலேயே தான் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார், தம்முடைய போதனையை ஞாபகப்படுத்தினார். தாம் முன்னதாகவே அறிவித்ததை அறிந்து கொள்ளும்படியாக தாம் உயிர்த்தெழுந்தவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தபோது அதை அறிந்து கொண்ட மரியாள் தான் சொல்லுகிறாள் ரபூனி என்றாள். அதற்கு என்ன அர்த்தம்? போதகரே என்று அர்த்தமாம். ஆம், அவர் நமக்கு மாஸ்டராக காணப்படுகிறார், அவர் நமக்கு போதகராகவே காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வரும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று அந்த மகிமையடையக்கூடிய நிலையிலேதான் அவர் என்ன செய்தார்? பிதாவினிடத்திலிருந்து பெந்தேகோஸ்தே நாளிலே காத்து இருந்தவர்கள் மேல் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அனுப்பி கொடுத்தார். அப்படியானால் அது ஒரு விசேஷித்த அனுபவமாய் இருக்கிறது. யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்தவான்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், சில காரியங்களை செய்தார், பின்பு அவர்களை விட்டு கடந்து சென்றார். யோசித்து பாருங்க, சிமியோனுடைய நாட்களிலேயும் சிமியோன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். யோசித்து பாருங்க, பயந்திருந்த சீடர்கள் கதவை பூட்டிக் கொண்டு அறைக்குள்ளாக இருந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பூட்டி இருந்த அறைக்குள்ளாகவும் கடந்து வந்தார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஊதினார் என்று படிக்கிறோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட, ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு மகிமையடைந்த அந்த நிலையிலே பிதாவினிடத்திலிருந்து பெற்று கொடுத்த ஒரு நிறைவான ஆவியானவருடைய அபிஷேகமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுதுதான் அவர்கள் பல பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அவர்களுடைய நாவு அக்கினிமயமான நாவுகளாக மாற்றப்பட்டது. அவர்கள் பயப்படவில்லை. அதற்கு பிறகு தங்களுக்குள்ளாக ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்காக அவர்களால் எவ்வளவு பாடுகளையும் சகிக்க முடிந்தது. ஆகவேதான் நான் இதை கொஞ்சம் எளிதாக விளக்கி காட்டுவதற்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, உங்க வீட்டுல ஒரு சிட் அவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அவர் ரொம்ப முக்கியம் இல்லாதவர், உடனே 2 வார்த்தை பேசி அனுப்பணும்னா
உடனே என்ன செய்வீங்கன்னா உங்க வீட்டு சிட் அவுட்ல என்ன செய்வீங்க, 2 சேர் போட்டு வைப்பீங்க, அதுல உட்கார வச்சு பேசிட்டு என்ன செஞ்சிருவீங்க, அனுப்பிடுவீங்க. அது மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் வந்தார், சில செயல்களை செய்தார், பின்பு கடந்து போய்விட்டார். ஆனா உங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் முக்கியமான காரியங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்ச நேரம் செலவிட்டு உங்களோடு சில காரியங்களை பேச வேண்டும், உங்களோடு சில காரியங்களை விவரிக்க வேண்டும் என்கிற நிலையிலே ஒரு மனிதர் வருவாரேயானால் நீங்கள் என்ன செய்வீங்க, இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நபரை சிட் அவுட்ல இல்ல ஹாலுக்கு கொண்டு வருவீங்க. எங்க கொண்டு வருவீங்க, ஹாலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு எவ்வளவு நேரம் பேசணுமோ பேசி காரியங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு பின்பு அவரை என்ன செய்வீர்கள், அனுப்பி விடுவீங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல சிமியோன் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். அதுதான் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, பயங்களை நீக்கினாரே, அந்த ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக் கொண்டார்களே, அது எப்படிப்பட்ட நிலை என்றால் மகிமையின் அபிஷேகம், மணவாட்டியாக மாற்றக்கூடிய அபிஷேகம், கரைதிரையற்றவர்களாக வாழ வைக்கும்படியாக கொடுக்கப்படுகிற ஒரு நிறைவான அபிஷேகம். அதை தான் சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்கிறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அப்போஸ்தலர்களாக ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, திகிலும் இல்லை. அவர்கள் மூலமாக மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். அவர்கள் மூலமாக குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள். அவர்கள் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஆகவேதான் நாம் பாடுகிறோம், சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால், சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். தேவ வல்லமை வந்தால் உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். தேவ வல்லமை வந்தால் உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். அதைதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்த கிரியைகளை மாத்திரமல்ல அவைகளையும் செய்வீர்கள், அவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளையும் செய்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லலாம், சிஎஸ்காரங்க சொல்லலாம், எங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஒரு நிறைவான தேவ அன்பை உள்ளத்திலே பெற்று மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யும்படியாக கொடுக்கப்படுகிற அபிஷேகமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று மகிமையின் சரீரத்தோடு இருந்து பிதாவினிடத்திலிருந்து வேறொரு தேற்றரவாளராகி அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. அதற்காக தான் சொன்னார், தம்மை பின்பற்றி வந்த சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் போய் காத்திருங்கள், நான் அந்த தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி கொடுப்பேன். அதற்கு பின்பு நீங்க ஊழியத்துக்கு போங்க, எங்கெல்லாம் போய் சாட்சி கொடுங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழு உலகத்திற்கும் சென்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படியே அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக காணப்பட்டார்கள். அப்படியானால் அந்த அபிஷேகத்தை நாம் நம்முடைய உள்ளத்திற்குள் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆவியானவரை நிறைவாக நம்முடைய உள்ளத்திற்குள் பெற்றுக்கொள்ளும் போது, அதுதான் நம்முடைய உள்ளத்திற்குள் இருந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையாக செயலாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தெளிவுபடுத்தும்படியாக தான் அந்த உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று மகிமையின் சரீரத்தை எடுத்து பிறகு பிதாவினிடத்திலிருந்து வாங்கி தரப்போகிற அந்த நிறைவான பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை அதை அறிந்து கொள்ளும்படியாக சில வசனங்களை வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்களை வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து
பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் அந்த ஒரு அனுபவத்தை தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை குறித்துதான் யோவான் 15:26 வசனத்தை வாசியுங்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர். பாருங்க, நல்லா பாருங்க. உயிர் தெழுந்த பிறகு, பரமேறி சென்ற பிறகு, மகிமையின் சரீரத்தோடு காணப்படும் போது பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையாக சபையிலே செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்றால் அதிலே ஒன்று என்னவென்றால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எபேசியர் 1:19 23 வரைக்கும் வாசிப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். 20 எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்படின்னா அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரை யார் உள்ளத்திலே நிறைவான பரிசுத்தாவின் ஞான ஸ்நானமாக பெற்றிருக்கிறார்களோ, அந்த தேவ அன்பின் நிறைவை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார்களாம்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிரோடு எழும்பி எப்படி உன்னதங்களிலே இருக்கிறாரோ அப்படியே அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக, அவர் கிறிஸ்து தலையாய் இருக்க அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நாமும் இணைக்கப்பட்டவர்களாக அந்த உன்னத ஸ்தானங்களிலே அவரோடு வீற்றிருக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபை எங்கே காணப்படுகிறது என்றால் அந்த உன்னத ஸ்தலத்திலே காணப்படுகிறது. சபை எங்கே காணப்படுகிறது? உன்னதமான ஸ்தலத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் உங்களுடைய பாதப்படியிலே காணப்படுகிறது. ஆகவே அது உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்ப உன்னதங்களிலேதான் கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை அவரோடு வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருப்பீர்கள் என்றால் எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு சத்துவத்தின் வல்லமைய அனுபவமாக்கி கொள்ள செய்தாரோ, அந்த சத்துவத்தின் வல்லமைய நீங்களும் அனுபவமாக்கி கொண்டவர்களாய் இருப்பீர்கள். பாவ உலகமோ பிசாசோ மாம்சமோ உங்களை மேற்கொள்வது இல்லை. நீங்களும் உன்னதங்களிலே வீற்றிருந்து சபையின் ஆசீர்வாதத்தோடு ஜெயங்கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். மணவாட்டியாக, கிறிஸ்துவின் மணவாட்டியாக இணைக்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். அடுத்ததாக
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வரங்களை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வரங்களை கொடுத்தார். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அவ இப்படிப்பட்ட ஊழியங்களை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றால், நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்று காணப்படும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே காணப்படும் போது, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும் போது, திரித்துவ தேவனும் நமக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடியவராக காணப்படும் போது, அந்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? எந்தெந்த நேரத்துல என்னென்ன வரங்களை உங்கள் மூலமாக எந்தெந்த இடத்துல செயல்படுத்தணும்னு அறிந்து செயலாற்றக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அந்த வரங்களை குறித்தெல்லாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளர் நம்முடைய உள்ளத்திற்குள் நிறைவானவராக, மணவாட்டிக்குரிய அபிஷேகமாக, மகிமையின் ஆவியானவராக இருக்கும்போது என்னென்ன இடங்கள்ல என்னென்ன வரங்களை உங்களிலிருந்து செயலாற்ற வேண்டும் என்பதை அறிந்து கிரியை செய்யக்கூடியவராய் இருப்பார். இப்போ நம்ம வாசிக்கலாம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் வரங்களை செயலாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முற்காலங்களில ஒரு அதிகாலை ஜெபம் எடுக்க சொன்னா, ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப அதிகாலை ஜெபம் எடுக்க சொன்னா, அந்த வரம் எனக்குள்ளாக இருந்து செயலாற்ற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று சொல்ல முடியும். அப்படிதான் ஒவ்வொரு ஊழியமும். முற்காலங்கள்ல ஒரு இரவு ஜெபத்துக்கு வாங்கினா, ஐயோ இரவுல எல்லாம் என்னால முழுச்சிருந்தெல்லாம் ஜெபிக்க முடியாது. ஆனா இப்ப இரவு ஜெபத்துக்கு வாங்கினா ரொம்ப சந்தோஷமா வர முடியுது. காரணம் என்னன்னா, ஆவியிலே ஒரு அனல் உண்டானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
முற்காலங்களிலே பண்ணின பிரசங்கத்திற்கும் இப்ப பண்ற பிரசங்கத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. தேவன் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற விதத்துல என்ன செய்கிறார்? வரங்களை செயலாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆவியானவர் உள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திற்குள்ளே வரும்போது வரங்களோடு வருகிறார். எந்த இடத்துல எந்த வரத்தை செயல்படுத்த வேண்டுமோ அவரே அந்த வரத்தை என்ன செய்கிறார்? செயலாற்றுகிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இதை ஒப்பிட வேண்டுமானால் நம்ம எப்படி ஒப்பிடலாம் என்றால், ஒரு பூச்சியாக காணப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ மலைகளை நொறுக்குவாய். அல்லேலூயா சொன்னாரா இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 15 வசனம். நம்ம சொல்றோமே, சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா பெரிய காரியங்கள் நடக்கும் சொல்றோமே. அது மாதிரி பழைய ஏற்பாட்டின் காலத்துல பூச்சி என்று சொன்ன ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 41:15 அங்கதான் சொல்றாரு, என்னென்ன பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குவே. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்ப இதெல்லாம் சாதாரணமான அனுபவங்கள் கிடையாது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான செயலாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறவர் வரங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சபைக்கு என்ன இருக்கிறது? உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு. சபைக்கு என்ன இருக்கு? வரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, சபைக்கு அந்தஸ்து இருக்கு, சபைக்கு அதிகாரம் இருக்கு. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தாவே, இந்த அனுபவங்களை எல்லாம் எங்களுக்கு தாரும் சொல்லி ஜெபிக்கணும். அப்பதான் இது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவமாக்கி கொள்ள முடியும். இயேசுவிலே வாழ்கிற வாழ்க்கையாக அது காணப்படும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறவர்களாக மாத்திரம் இருக்க மாட்டீர்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய மகிமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இதெல்லாம் சாதாரண காரியங்கள் கிடையாது தெய்வ பிள்ளையே. உண்மையாகவே பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே செய்த மகத்துவமான காரியங்களை அவரை பின்பற்றுகிற நம் வாழ்க்கையிலையும் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணக்கூடிய வேத வாக்கியங்களாய் இருக்கிறது. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உன்னதங்களிலே உட்கார செய்தாராம். அப்படின்னா சபைக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. தெய்வ பிள்ளையே, சபையின் கால்களுக்கு கீழாக தான் பிசாசின் ராஜ்யமே இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அந்த உன்னத ஸ்தலத்திலே உட்கார முடியாது. அப்படியானால் சபைக்கு என்ன உண்டு? பரிசுத்த ஆவியின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. சபைக்கு என்ன உண்டு? வரங்கள் உண்டு. சபைக்கு என்ன உண்டு? அந்தஸ்து, அதிகாரம் உண்டு. சபைக்கு ஸ்தானாதிபதிகளும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களை வாசிப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? நாங்கள் பிழைத்திருக்கிறோம், இனி நாங்கள் எங்களுக்கென்று பிழைத்திராமல் எங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அடுத்த வசனம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு
ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படியானால் இன்றைக்கு சபைக்கு ஸ்தானாதிபதிகளும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறார்கள். சுவிசேஷகர்கள் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள், போதகர்கள் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது என்ன? அவர்களுடைய பிரசங்கம் என்ன? இனி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறோம், நீங்க எல்லாம் தேவனோடு ஐக்கியப்படுங்க. தேவனோடு ஐக்கியப்படணும்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியப்படணும்னா மனம் திரும்புதல் வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் உண்டாயிருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் பரிசுத்தமாய் இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் இயேசுவை போல மாற வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்ள பண்ணுவார், அனுபவமாக்கி கொள்ள பண்ணுவார். அதற்கு நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை அனுபவமாக்கி கொண்டு சாட்சிகளாக மாற வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆம் தேவ பிள்ளை, சபைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு. சபைக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் உண்டு. சபைக்கு வரங்கள் உண்டு. சபைக்கு ஸ்தானாதிபதிகள் உண்டு. இன்றைக்கு எங்களுடைய பிரசங்கம் என்ன? நீங்கள் பிதாவாகிய தேவனோடும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒப்புரவாகுங்கள் என்பது எங்கள் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்துகிற உபதேசமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட கிருபைகளை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாகவும் அநேகருடைய அறியாமையை மாற்றுகிறவர்களாகவும் அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர்களாகவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இயேசுவிலே வாழ்கிற விசுவாசிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு மரியாளை நோக்கி, நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த உறவை அவர் அறிவிக்கிறவராக காணப்படுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு மரியாள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். அப்ப என் பிதா தான் உங்களுக்கும் பரலோக பிதா. நான் உங்கள் பிதாவினிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தனக்கு எப்படி தன்னுடைய பிதாவாகிய தேவனோடு உறவும் ஐக்கியமும் ஒப்புரவாகுதலும் காணப்படுகிறதோ அதுபோல சீஷர்களுக்கும் அப்படிப்பட்ட உறவும் ஐக்கியமும் ஒப்புரவாகுதலும் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராக இருந்தார். அப்படி ஒப்புரவானவர்கள், அப்படி வரங்களை பெற்றவர்கள், அப்படி கிருபையை பெற்றவர்கள் தான் அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக மாறினார்கள். அநேகருக்கு அறிவித்தார்கள், நீங்கள் எல்லாரும்
தேவனோடும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒப்புரவாகுங்கள் என்று பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒப்புரவானவர்களை எல்லாம் தான் மகிமையான மணவாட்டியாம் சபையாக தேவன் பூர்ணமடைய செய்து தம்முடைய இரகசிய வருகையிலே மணவாட்டி சபையை சேர்த்து கொள்ள போகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்கு அறிவிக்கிறார், ஜென்ம சரீரமும் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் ஒன்று உண்டு. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே அதை தான் படிக்கிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். தெய்வ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தோமாவினுடைய சந்தேகத்தை போக்கினார். இன்றைக்கும் அறிவித்தல் அறியாமையை போக்குகிறது, சந்தேகங்களை நீக்குகிறது. மீன் பிடிக்க போன பேதுருவை உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சந்தித்தார். வலது பக்கமாக வலைய போடுன்னு சொன்னாரு. முழுவதும் வலை வீசி ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா வலது பக்கமா போடுன்னு சொன்னப்ப திரளான மீன்களை பிடித்தார்கள். பிடித்து கரைக்கு வந்த போது இயேசுவும் அங்கே நின்றார். அவர் மற்றவர்களை சாப்பிட சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பின்பு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்தார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கும் உங்கள் உத்தரவாதங்களை அறிந்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுக்கிறார், உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார், உங்களுக்கு அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார், உங்களை ஸ்தானாதிபதிகளாக மாற்றுகிறார், அறிவிக்க செய்கிறார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே அறிவிக்க செய்கிறார், அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அறியாமையின் இருளை நீக்குகிறார், அறிவிக்க செய்கிறார், உங்களையும் அனுபவமாக்கி கொள்ள செய்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதை அனுபவமாக்கி கொள்ள செய்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்படுகிற நாம் தான் உயிர்த்தெழுதலை கொண்டாட முடியும், கிறிஸ்துவிலே வாழ்கிறோம் என்று சொல்ல முடியும், உயிர்த்தெழுதலை வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்ல முடியும். எழும்பி நிற்போமா, ஜீவியத்தை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நாங்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும் கர்த்தாவே. நாங்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கர்த்தாவே அல்லேலூயா அனுபவமாக்கி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தாவே. அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துக்கங்கள் எங்கள் மூலமாக மாற வேண்டும், அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துயரங்கள் எங்கள் மூலமாக நீங்க வேண்டும், அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அறியாமை கர்த்தாவே எங்கள் மூலமாக நீங்க வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றவர்களாக, வரங்களை பெற்றவர்களாக, பரலோக அந்தஸ்தை பெற்றவர்களாக, உன்னதங்களிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு வீற்றிருக்கிறவர்களாக, பரலோக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஸ்தானாதிபதிகளாக அநேகரை கர்த்தாவே அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று அறிவிக்கிறவர்களாக, இனி நீங்கள் பாவத்திலே பிழைத்திருக்கிறவர்கள் அல்ல, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள் என்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த நாளிலே எடுத்துரைத்த சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக்குகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெருவிழாவிலே பெருமழை போல
ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. அறியாமையிலே நாங்கள் ஜீவிக்க கூடாது கர்த்தாவே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்த கர்த்தாவே ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதை நாங்கள் அனுபவமாக்கி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக, வரங்கள் மூலமாக, நீர் கொடுக்கிற கர்த்தாவே பரலோக அதிகாரத்தின் மூலமாக, அந்தஸ்து மூலமாக, நீர் கொடுக்கிற ஊழிய பொறுப்புகள் மூலமாக நாங்கள் அதையெல்லாம் அனுபவமாக்கி கொண்டு கர்த்தாவே மெய்யாகவே பரலோக தரிசனத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, அதை நாங்கள் கர்த்தாவே அறிவிக்கிறவர்களாக, அநேகருடைய துக்கங்களை நீக்குகிறவர்களாக, அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே மெய்யான கர்த்தாவே உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொண்டு செல்கிறவர்களாக காணப்பட கர்த்தாவே நீர் இந்த நாளிலே கேட்ட செய்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்குகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. மெய்யாகவே ஒவ்வொருவரும் நாங்கள் கிறிஸ்துவிலே பிழைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவிலே வாழ்ந்து வருகிறவர்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலை வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட கேட்ட செய்தி ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒரு வல்லமையுள்ள செய்தியாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறடிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவில் வாழ்கிற வாழ்க்கையை அனுபவமாக்கி கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த சிந்தையோடு மாத்திரம் நீங்கள் இருக்காமல் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு முன்னேற்றத்திற்குள்ளும் கடந்து வந்து அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, அறியாமையை நீக்குகிறவர்களாக, அநேகருடைய துக்கத்தை மாற்றுகிறவர்களாக, அநேகருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவமாக்கி கொள்ளுங்கள் என்று சாட்சி பகர்கிறவர்களாக காணப்பட, அதற்கு நீங்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவமாக்கி கொண்டவர்களாக காணப்பட தேவன் சபைக்கு கொடுத்த எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட மெய்யாகவே கிறிஸ்துவின் வருகை நாளிலே மணவாட்டியாம் சபையாக ஜெயங்கொண்டதாக காணப்பட தேவன் தாமே கேட்ட செய்தி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலனடைய தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமீன்.